விளைஞ்ச முட்டிக்கு விளையாட்டம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா? எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இனிமே ஒன்றரை கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஒன்றரை கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு 3 கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு மணி நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ 3 கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்த்தா 3 கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ஊர் பன்னாடு நாய்களுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது? ஆமா, கதைக்கு எழுது வந்தியா? ஆமா, அதுக்கு தான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவ கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க போடுக்கணும். இங்கிலீஷ் பேசுற அப்படியே குறுக்காரி மறுக்காரி சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனுஷனாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ many ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க மாதிரி ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 years. இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு? அவன் பாடுறதா பாட்டு. சோழி குப்புற விழுந்தது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4.25. நாய்க்கு 4 காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல. அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8வது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை தர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. ஆறு வந்திருக்கிறா. தம்பி மாயாவி, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. அழுவாதுரா கண்ணு. யாருங்க என்ற நம்பி வந்துக்கிறா, வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்கண்ணா. நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர, ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. டேய் கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருநாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான், நான் அடக்கி வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. ஆடங்க ஒக்கமக்க அதுல டைசன்ங்கிற பரமசிவம். அது ஒரு பெரிய சோகதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாயே எட்டி ஓடுறியா? எங்க அப்பா நானும் பண்ணிடாதீங்க. அவனை நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற நம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க? இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி. அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள நாயே, இங்க எதுக்குடா வந்த? கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு. சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேக்க. அப்படி திரும்பு, அதான் தெக்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்தை போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். கண்ணா, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்தை சோத்துட்டு ஓடி போறியா? நீ வாங்கண்ணே. அதுதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல். என்னங்க பண்ற? தூங்குறீங்க போல இருக்கு. இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த?
உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? வாங்காரன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன். ஏய், யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். ஒன்றரை வாழை என்ற நாயே நக்காது. அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு. கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது. இனி முழுசா முடிச்சது என்ன மாதிரி பேசாது. அங்க என்னங்க நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். அது சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கீங்க. எதுக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாட இங்க படுக்கலாம் பாய போட சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்காடுறது. அவன் அண்ணாத்தான். என்ற தம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத. ஒன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் திட்டாம ரெடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்கன மண்ணு இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு யாருக்கு வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கால்றா. என்ன நீங்க இது போய் கோச்சிக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக எதுக்காக? சரி விடுங்க கண்ணே, நீ பார்த்துட்டு இருக்கா. வேட்டைக்காரன் எந்த நேரம் நாயை தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே, குட் நைட். ஏன் குட் நைட் செல்லிலும் கொப்ப குறைச்சிருவானாக்கும். ஏய், என்ன மச்சான் இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் தான். பார்த்து படே, தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கிட்டா அதான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா, என் வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாடா. என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்படு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மொசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா, அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு? விட்டுவனா துரத்து பிடிச்சு சாவாடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர? அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணுமில்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. மாப்ள, உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க. அதுவும் சரிதான், மாமனார் பேரை மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள, முள்ளு இல்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கு ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. ஒய்ஃப் என்ன வாங்க வந்துட்டு பாருங்க, கொப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு மாப்ள பெத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? அட விட்டுருங்க மாப்ள, மாமனார் தானே. அட சும்மா இருங்க மச்சான், இன்னைக்கு 2ல ஐயோ அடிக்காதீங்க மாப்ள, என் உசுறு அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்ள. அட சும்மா இருங்க மச்சான். நானா எங்க அப்பா நல்லா பாத்துறேன். நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்ள, விட்டுருங்க மாப்ள. மாப்ள, ஐயோ இந்த 2 நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். ஐயோ, அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்ள. அட விடுங்க மச்சான். மாப்ள, ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்ள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல இவரை அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்ள, என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது? அது லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எரியுது மாப்ள.
கப்ப மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மச்சான். மாப்பிள இது என்ன கண்டீங்க? அந்த 16வது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்பிள. பாக்கலாம், நீ போடி. ஆள் வெட்டி சாடு புரியுது. எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு கவுண்டர் நீங்க தேடுறீங்க? ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னு தான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி பிடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்தோ தெரியலையா மாமா? அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில பிடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரவா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன பிச்சைக்கார நாயின்னு நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மாவனை இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான் உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதையோட கிளம்பிட்டீங்க? குருட்டு நாயி, இது கழுதையிலடா நாயி. நான் நாயிட்டு தான் கேட்டேன். ஐயோ என்ன நம்பி நீ அதுக்குள்ள கைகளை போட்டா? போதுங்க. என்ன நம்பி நீ இப்படி சோறுண்டா உடம்பு ஏனத்துக்கு ஆகுது? இந்த ஒரு கம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தேவையில்ல இஞ்சி தட்டி போட்டுருக்கிற. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. ஐயோ அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா தேன்மொழிக்கா, மம்மி, சிஸ்டர் பிளீஸ் எவனாவது ஒரு கழுதை வெளியே வாங்கலேண்டிய. அம்மா ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்காரம் வேறையா? 2 எல்லைக்கு வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாடிச்சு எடுத்து டொப்பு டொப்பு டொப்புன்னு சுட்டு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க. போடா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்காரே? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணம் சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இனி உழ வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இதோ வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டரே. ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து மார்க்கம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இல்லக்கா. இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா? இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், வாங்குற நம்ம சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க யாக்கும் போயாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்ல. அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? பிச்சைக்காரன் என்ன போயிடுச்சு போக மாட்டேங்கிறானே. ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா. ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிட்ட பார்த்தாலும் நான் தான்டா. ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடும் உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுலயே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க ஒப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏண்டா பிச்சைக்காரன் ஆகிலாம்? 3 நாள் உட்கார்ந்து என் வீட்டு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசெல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. 4 நாள் திம்பானுங்களே இவனுங்க. என்ன கிட்ட போச்சு?
10 நிமிஷம் பொறுமையா இருந்தா ஆகி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. டேய், நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16ஆவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அடவா கண்ணு மணி தெரியாம வந்து இந்த இடம் எடுக்கிறியா? இத்தனை நேரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சு நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு, நாடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி, நாய பாத்துக்காம போட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன ஆயிடுது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏண்டி, நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும் போது விஸ்கு விஸ்கு எந்திரிச்சு தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளிய போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். நான் கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூச்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கிறான். இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போல தோணுது. சொல்றான். ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா, சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தா அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை உசுப்பி விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். எங்க பாட்டு பேசிட்டு போறீங்க? எனக்கு டாக்டர்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேலம் ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே, உங்க மச்சான். அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சரி வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாறை மாதிரி இருக்கு.
ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுதை கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவரு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுக்கேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும் ஆட்டுக்குட்டியை பாக்கணும் நீங்க வந்த சோரி நாயை உங்க ஒப்பனை பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வேட்டி கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா கை இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி